ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விஜய் பார்வதியை ரெட் கார்ட் கொடுத்து எவிக்ட் பண்ண அப்புறமேலு அவங்க லைவில் ரொம்ப ஒரு கோவமாக ஒரு வீடியோ இப்போ வெளியிட்டிருக்காங்க. அதுதான் சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. அது என்ன அப்படிங்கிறது தான் நம்ம சிபி ட்ரெண்டிங்கில் நாம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்வதியும் கம்ருதீனும் ரெட் கார்டு கொடுத்து எவிக்ட் ஆன அப்புறமேலு நிறைய எதிர்ப்புகள் இவங்க மேலே இருந்தாலும் ஒரு அனுதாபம் இவங்க மேலே இருக்குது. அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பேனிக் அட்டாக் ஃபிட்ஸ் வந்த சாண்ட்ரா எப்படி 45 மினிட்ஸில் ஹாஸ்பிட்டல்லேருந்து மறுபடியும் பிக் பாஸ் வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆனாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி தான் இப்போ ரொம்பவும் வைரலாக போயிட்டுருக்கு. நிறைய டாக்டர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பேனிக் அட்டாக் ஃபிட்ஸ் வந்ததுக்கு அவங்க கிக் பண்ணனது காரணமாக இருந்திருக்க அதிகபட்ச வாய்ப்பு கிடையாது. ஏன்னா 2 விஷயத்தால் ஃபிட்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. ஒன்று டீஹைட்ரேஷன், எக்ஸ்ட்ரீம் டீஹைட்ரேஷன். இன்னொன்று பிளட் ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருந்ததுனாலையும் ஃபிட்ஸ் வரலாம். அவங்களுக்கு அப்படி இருக்கும்போது 1 ஹவர் ஃப்ளூயிட் அவங்களுக்கு கண்டினியூஸாக கொடுத்துருக்கணும். 2-3 ஹவர்ஸ் கிட்ட அவங்கள அப்சர்வேஷனில் வச்சுருக்கணும். இந்த மாதிரி நிலைமையில் அவங்க மறுபடியும் கேமை கண்டினியூ பண்ண முடியாமல் கூட அவங்களுடைய ஹெல்த் ரொம்பவும் மோசமான நிலைமைக்கு போகலாம். இந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்கிற பட்சத்தில் 45 மினிட்ஸில் எப்படி அவங்க ரிட்டன் வீட்டுக்கு வந்துட்டு அவங்க 2 பேரும் ரெட் கார்டு கொடுத்து எவிக்ட் பண்ணன அப்புறம் அடுத்த நாள் சாண்ட்ராவோட ஒரு ஃபேஸியாக இருக்கட்டும், அவங்களுடைய நடவடிக்கையாக இருக்கட்டும் பார்க்கும்போது ரொம்ப எந்துவாக இருந்தாங்க. எப்படி அவங்க அவ்வளோ சீக்கிரம் ரெக்கவர் ஆக முடியும் அப்படிங்கிற கொஷின்ஸை தான் நிறைய டாக்டர்ஸ் இப்போ சோஷியல் மீடியாவை எழுப்பிட்டு வராங்க. இந்த லைவ்ல நம்ம விஜய் பார்வதி என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதே பிக் பாஸ் ஷோவில் சபரி என் கண்ணை அடித்து உடைச்சப்ப இவங்கெல்லாம் எங்கே போயிருந்தாங்க? என் கண் அவ்வளோ பெருசாக வீங்கி போச்சு. அந்த டைமில் என்கிட்ட விக்கல்ஸ் 1-on-1 ஃபைட்டுக்கு வந்திருந்தாரு. அதை ஒரு பக்கம் நான் சமாளிச்சுக்கிட்டு என் கண்ணுக்கு திவாகர் அப்போ ஒத்தடம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்போ எங்கே போனீங்க? அப்போ எங்கே இந்த செலிபிரிட்டிஸ், இந்த ஆடியன்ஸ் எல்லாம் ரெட் கார்டு கொடுத்து சபரியை எவிக்ட் பண்ணியிருக்க வேண்டியது தானே? இப்போ எங்கள் 2 பேரோட லைஃப்பையும் இன்றைக்கி நாங்கள் காலி பண்ணிக்கிட்டு நிற்கிறோம். ஏன் சாண்ட்ராக்கு அந்த மாதிரி நான் ஆகலை? எங்களுக்கு ரெட் கார்டு கொடுத்ததுக்கு நான் கேட்குற ஒரே கொஷின் என்னென்னா, நாங்கள் பண்ணின வேலைக்காக எங்களுக்கு ரெட் கார்டு கொடுத்தீங்களா? இல்லை அந்த ரெட் கார்டு சாண்ட்ராவோட ஆக்டிங்காக எங்களுக்கு கொடுத்தீங்களா? அப்படின்னு தான் நான் நினச்சிருந்தா அன்னைக்கு என் கண்ணை குத்துனப்போ மயக்கம் போட்டு விழுந்து ஹாஸ்பிட்டல் போய் இதை ஒரு பெரிய சீனாக க்ரியேட் பண்ணி சபரிக்கு ரெட் கார்டு வாங்கி கொடுத்துருக்க முடியும். பட் இது ஒரு கேமு, இதை ஸ்போர்ட்டிவாக நான் எடுத்துக்கிட்டதுனால அன்றைக்கி நான் அதை பண்ணலை. அது மட்டும் கிடையாது. இப்போது நாங்கள் கேமில் தான் சாண்ட்ராவை கிக் பண்ணி வெளியில் அமிச்சோமே தவிர, அவங்க தூங்கிட்டு இருக்கும்போதோ, கிச்சன் ஏரியாவில் இருக்கும்போதோ, இல்லை அவங்க நார்மலாக எங்கேயாவது வெளியில் இருக்கும்போதோ நாங்கள் அவங்கக்கிட்ட வயலண்ட்டாக பிஹேவ் பண்ணலை. எங்கள் 2 பேர் கண்ணு முன்னாடியே எங்களுடைய கான்ட்ராக்டை கிழிச்சு போட்டு எங்களை அவமானப்படுத்தி பிக் பாஸ்லேருந்து வெளியில் அமிச்சாங்க. இதுக்கப்புறம் எங்களுடைய கெரியர் என்ன ஆகுன்னு கூட தெரியாது. எங்களுடைய கெரியரையும் ரூயின் பண்ணிட்டாலும் சாண்ட்ராக்கு நாங்கள் பண்ணினது பெரிய தப்புன்னு சொல்லிட்டு கம்ருதீன் அவங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாங்க. நான் அவங்கக்கிட்ட சாரி கேட்க எவ்வளவோ ட்ரை பண்ணேன். ஆனால் எங்ககிட்ட இருந்தெல்லாம் ஏதோ பேய் பிசாசை பார்க்குற மாதிரி பயந்து ஓடி அந்த ஓவர் டூயிங்லாம் யாரும் பார்க்கலையா? அதெல்லாம் யாரும் ஏன் மீன் பண்ண மாட்டேங்கிறீங்க? கம்ருதீன் ஆஃப் பாயில் போட்டு பசிக்குதுன்னு சாப்பிட்லான்னு கிச்சன் ஏரியாவில் நின்றுக்கிறத பார்த்து ஐயோ அம்மான்னு சொல்லிட்டு சாண்ட்ரா கத்தி சபரி சபரி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு கத்துனாங்க. அப்புறமேல் தான் அவங்க எங்கள் 2 பேரையுமே லிவிங் ஏரியாவில் விட்டு வெளியில் போய் ஓரமாக இருக்க சொன்னாங்க. இவ்வளோ ஏன் பண்ணணும்? ஆனால் கம்ருதீன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டது ரொம்ப ஜென்யூனாக இருந்தது. நான் சாரி கேட்டது கூட ஆக்டிங். ஆனால் கம்ருதீன் காலில் விழுந்தது ஜென்யூனான கேட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பிரஜினண்ணாவே சொல்லியிருந்தார். அது ஏன் அந்த இது ஏன் சாண்ட்ராக்கு வரல அப்படிங்கிற கொஷின் தான் என்னுடையது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக பேசியிருந்தாங்க. நீங்கள் இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கமெண்ட்டை மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருங்க.